சார் மூளையில அடிபட்டிருக்கதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? காதுலயோ மூக்குலையோ வாயிலிருந்தோ பிளட் வருதா, இஎன்டி ப்ளீடிங் சொல்லுவோம். இயர், நோஸ் அண்ட் த்ரோட் இதுலேருந்து ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 3 இடங்களில் வரக்கூடிய ப்ளீடிங் பல சமயங்கள் ஃப்ராக்சர் ப்ளஸ் மூளையில் அடிபட்டுன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது முக்கியம். ஸோ இஎன்டி ப்ளீடிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், அன்கான்சியஸ் ஆகிறாங்களா, பேஷண்ட் மயக்கத்துக்கு போயிடுறாங்களா, அடிபட்ட உடனே மயக்கம் அடைஞ்சிட்டு அப்புறம் தெளிஞ்சாங்களா அல்லது மயக்கத்திலே இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிபடுத்து மயக்கமாகறாங்க அப்படின்னா கட்டாயம் அது மூளையில் ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்கிருக்குன்னு அர்த்தம். ஸோ மயக்கமாகங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் வாமிட்டிங். ஏன்னா நிறைய பேர் அடிபட்ட உடனே வாமிட் பண்ணுறாங்கன்னா கட்டாயம் இந்த மூளையில் ஒரு அசைவு இருக்குது, மூளையில் ஒரு சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் அல்லது சம் கைண்ட் ஆஃப் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இஎன்டி ப்ளீடிங், அன்கான்சியஸ்னஸ், லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், வாமிட்டிங் இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து லூசிட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் மயக்கமாவாங்க, நல்லாயிருவாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாது, என்னாச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அப்புறம் மறுபடியும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா நல்லா தான் இருக்காமல் விட்டிங்கன்னா மறுபடியும் மயக்கமாயிருவாங்க. ஸோ இந்த இன்டர்வல் பீரியடை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ மயக்கம் மாறாங்களா, நல்லா தெளிவாகிறாங்களா, மறுபடியும் மயக்கத்துக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். அதனால் பதட்டப்படாமல் அறிவுள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கன்னா டாக்டர் உங்களை எக்ஸாமின் பண்ணி அவங்க அது என்ன வேணுமோ ப்ராப்பராக பண்ணிவிடுவாங்க.